கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் பிரியமாயிருக்கிற தேவன். தேவன் நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் நமக்கு சாதகமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக அமைந்து விடாது. இங்கே தேவன் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அப்படியானால் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் இருக்கிற இடம் நெருக்கப்பட்ட இடம், உபத்திரவங்கள் நிறைந்த இடம். ஆனால் அவர்களோ லீலி புஷ்பமாயிருக்கிறார்கள், நறுமணம் வீசுகிறவர்களாயிருக்கிறார்கள், பரிசுத்தமாயிருக்கிறார்கள், நற்சாட்சி உள்ளவர்களாயிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால் எல்லாமே நமக்கு சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக தான் இருக்கும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். தேவன் நம்மை புடமிடுகிறார். தேவன் நம்மை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளுகிறார். இவையெல்லாம் எதற்காக? நம்மை கஷ்டப்படுத்துகிறதற்காக அல்ல. அதன் பின் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. தேவன் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டார். நம்மை நித்தியமாக ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்மை இந்த நாட்களிலே உபத்திரவத்தின் வழியாக நடத்தி கொண்டிருக்கலாம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. தேவன் நம்முடைய வாழ்விலே உபத்திரவத்தை அனுமதித்ததற்கு காரணம், நாம் நித்திய கன மகிமையை சுதந்திரிக்கிறதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக நம்மை பயிற்றுவிக்கிறார். அதற்காக தான் இந்த உபத்திரவங்களையும் தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த உபத்திரவங்கள் தற்காலிகமானது, அதி சீக்கிரத்தில் நீங்குகிறது, கொஞ்ச காலம் மாத்திரமே. ஆனால் நாம் அனுபவிக்க போகிற நித்திய கன மகிமை அது ஒரு நாளும் நம்மை விட்டு நீங்காது, என்றென்றைக்கும் நம்மோடு தான் இருக்கும். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்றைக்கு நாம் உபத்திரவங்களின் வழியாக கடந்து போவோம் என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஜீவனுக்கு போகிற வாசலை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதில் சிலர் தான் போவார்கள். வெரி லிமிட்டட் பீப்புள். சிலர் தான் போவார்கள். அந்த சிலர்ல நாமும் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆகவே சந்தோஷப்படும். தேவனுடைய மாறாத நித்திய நன்மைகளை, சுதந்திரங்களை சுதந்திரிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் தேவன் உமக்கு பிரியமாக நீர் எங்களை வைத்து முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் போல எங்களை வைத்திருக்கிறபடியால் நன்றி. கொஞ்ச காலம் அனுபவிக்கிற இந்த பாடுகள் நித்திய கன மகிமை எங்களுக்கு உண்பண்ணுகிறது என்று சொல்லி எங்களை திடப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி. பலம் தருகிறபடியால் நன்றி. நித்திய மகிமைகளை சுதந்திரிக்க பண்ணுகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.